தாவேகாவை எப்படியாவது என்டிஏல சேர்த்துடணும்னு தமிழிசை போன்றவர்கள் அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க. ஐயா விஜய் அவர்களே, உங்களால் திமுகவை வெற்றி பெற முடியாது, நீங்கள் வழி தழுவி போய்விடுவீர்கள், நீங்கள் ரொம்ப சின்ன பையன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றது வேணால் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குன்றது உண்மை. அந்த 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 ரசிகர்கள் பொலிட்டிக்கலைஸ் ஆகாத இருக்காங்கன்றது தான் இன்னொரு பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ கூட்டணி பிரிஞ்சு கிடக்கு, திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது அதிமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. திமுக ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற பேச்சு ஒரு 4-5 நாளாக அது உறுதியாகிடுச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் சேர்ந்த பிறகு இன்னும் மேலும் உறுதியாகிடுச்சு. ஆக்சுவலாக இவர் வேறு தினசரி ஏதோ ஒன்று சிஎம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஆதரவு கூட்டிகிட்டே இருக்குது. எதுக்கு இருக்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் ஒரு சீட் செட்டிங்கே இன்னும் சரியாக வரல. அவங்க அமித்ஷா கிட்ட போகிறாரு, பேசுகிறாரு, வராரு, இன்னும் பேசாமையே இருக்காங்க. கேட்டால் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஆரம்பிப்போன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியாது, நம்மளால் வந்து திமுகவை தோற்கடிக்க முடியாது, நம்ம ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும், தாவேகாவை கூப்பிட்டா என்னன்ற ஒரு எண்ணம் பாஜகவில் இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக